வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். நான் சுகுமார். சோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரோட தலையெழுத்தை மாத்தின ஒரு கோர்ஸ். ஒரு 5 வருஷமா இதன் மூலியமா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எக்ஸாம் கிராக் பண்ணி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 500க்கும் மேற்பட்ட நபர்கள் என்னை பொறுத்தவரையும் இதை யூஸ் பண்ணி கிராக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிட்டயே. சோ அதை தான் லான்ச் பண்ண போறோம். எப்படா லான்ச் பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்ப லான்ச் பண்றோம்டா அப்படின்னு தான் நாங்க வந்திருக்கோம். சோ 2025ஓட பிடிஎஃப் கோர்ஸ் நம்ம கெய்லில இருந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை தான் இப்ப லான்ச் பண்ண போறோம். சோ அதை பத்தி சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஜாக்சன் சார் பாத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் கோர்ஸ் பத்தி பேசும்போது 500 பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கேன்னு சொன்னார். ஒரு சின்ன கரெக்ஷன். நம்ம லாஸ்ட் இயர் ஆர்ஆர்பி கிளர்க் ஆர்ஆர்பி பிஓ கிளியர் பண்ணது மட்டுமே 1000 பேத்துக்கு நம்ம கிஃப்ட் அமைச்சிருக்கோம் யூசிங் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் யூஸ் பண்ணி கிராக் பண்ண ஆஸ்பிரன்ஸ்க்கு. ஸோ கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நம்பர் இருக்கும் கண்டிப்பா. ஆனா நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷனா பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் அமைஞ்சிருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸா. இப்போ நம்ம இந்த பண்டில் பிடிஎஃப் கோர்ஸை நம்ம கிராக் வித் ஜாக்ல லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் இவ்வளோ டிலே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதை நிறைய ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸா இப்போ கிராக் வித் ஜாக்ல லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கான கிராக் வித் ஜாக்ல லான்ச் பண்ணியிருக்க பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ். இப்போ சார் சொன்ன மாதிரி 5 இயர்ஸ் ஆஃப் லெகசி 2020 ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ், அதாவது ரூட் காஸ் வரைக்கும் அனலைஸ் பண்ணி எந்த ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு ஆல் இன் ஒன் ஹாலிஸ்டிக் ப்ரிப்பரேஷன், ஆல் இன் ஒன் ஹாலிஸ்டிக் பிராக்டிஸ் மெட்டீரியலா இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பண்டில் பிடிஎஃப் கோர்ஸை. ஸோ இதுல இப்போ இந்த பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் அப்படிங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமான ஒரு பேக்கேஜ். ஒருத்தர் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க ப்ரிப்பரேஷன் அப்படின்னா அவங்க இருந்து ஆரம்பிச்சு ஒருத்தவங்க மெயின்ஸ் மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ணும், இல்ல ப்ரீ மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்கிற பேக்கேஜ் தான் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ், நம்பர் 1 பிகினர்ஸ் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ். இப்போ இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க ப்ரிப்பரேஷன் அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி லெவல்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூஸ்வலா ஒரு இன்ஸ்டியூட்ல படிப்பாங்க, இல்லாட்டி ஆன்லைன்ல கோர்ஸ் படிப்பாங்க. படிச்சு முடிச்ச உடனே அவங்களுக்கு பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கான பிளேஸ் தான் பிகினர்ஸ் பண்டில் கோர்ஸ். அதாவது எக்ஸாம்ல வராது, ஆனா பிராக்டிஸ் பண்ற மாதிரி ஃபவுண்டேஷன், பேசிக் ஃபவுண்டேஷன். சோ அந்த மாதிரி கொடுத்திருக்கோம். இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக்குமே கவர் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இப்போ எஸ்ஐசிஐ அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாபிக்ல சப் டாபிக் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸுமே கவர் ஆயிருக்கும். சோ இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாலே எஸ்ஐசிஐல இதை தாண்டி எதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கவர் பண்ணிருக்கோம். நீங்க பிடிஎஃப் கோர்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா அதை தாண்டி எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்கடா, இதுல இருந்தாண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தயார் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப் டாபிக்கே எவ்வளவு வருது பாருங்க. எஸ்ஐசிஐ எடுத்தீங்கன்னா எத்தனை சப் டாபிக் இருக்கு பாருங்க. சோ ஒன்னு விடாம இன்ச் பை இன்ச் எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. எஸ். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் நம்பர் 2 செக்மெண்ட் பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ். ஸோ பிகினர்ஸ் குவிஸ் பொறுத்த வரைக்கும் பிஃபோர் பிலிம்ஸ் லெவல்ல பார்த்துருப்பீங்க. டாபிக் வைஸ்ல ப்ரீ அண்ட் தென் மெயின்ஸ் லெவல்ல கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிருக்கோம். இதுல மோஸ்ட்லி டாபிக் வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 80% ஆஃப் கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் தான். ஸோ பிலிம்ஸ் லெவல்ல டாபிக் ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குவான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பை சார்ட் அப்படின்னா பை சார்ட் பேஸ்ட் ஆன் பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்மே கவர் பண்ணி கொடுத்திருக்காங்க இதுல. சோ இதுல ப்ரீ தனியா நீங்க பிராக்டீஸ் பண்ணலாம், மெயின்ஸ் தனியா நீங்க பிராக்டீஸ் பண்ணலாம். அத பிசால எடுக்க முடியுமா சார்? கண்டிப்பா. சோ நீங்க பிசால எடுக்கலாம், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியே நீங்க சால்வ் பண்ணி பாத்துக்கலாம். இப்படி ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்திருக்கோம், யூஸ் பண்ணிக்கங்க. சோ இது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ்ல டாபிக் வைஸ்ல ரீசனிங் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம். நீங்க சொல்லுங்க. சோ ரீசனிங் பாத்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். சிங்கிள் ஸ்டேட்மென்ட் क्वेश्चन பேஸ்ட் ஆன் டூ கன்க்ளூஷன், த்ரீ கன்க்ளூஷன், இப்படி சப் டாபிக்ஸ் இன்இக்வாலிட்டியே நிறைய இருக்கு. இதெல்லாம் இருக்காதா அப்படி நீங்களே வாயப்படுற அளவு எல்லா டாபிக்குமே நம்ம உள்ள வச்சிருக்கோம். இத யூஸ் பண்ணி இத தாண்டி எந்த டைப் ஆஃப் क्वेश्चन கேட்க மாட்டாங்க அப்படிங்கற மாதிரி இல்ல சார். மக்களுக்கு என்னடா இன்இக்வாலிட்டில ஒரு ஸ்டேட்மென்ட் எனக்கு கன்க்ளூஷன் தான் வருது, இங்க எவ்வளவு டைப் கொடுத்திருக்காங்க அப்படி மக்களுக்கு தோணும். சோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்கோம். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டாபிக் பேஸ்ட் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ்ல இப்ப 2025 பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ்ல நம்ம புதுசா சில क्वेश्चंस ஆட் பண்ணிருக்கோம். டாபிக் பேஸ்ட் முன்னாடி சொன்ன மாதிரி டாபிக் பேஸ்ட் அப்படிங்கிறது மோர் ஆர் லெஸ் ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் தான். சோ இப்போ 2025 பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ்ல 2024 கம்ப்ளீட் ப்ரீ அண்ட் மெயின்ஸ் எல்லா எக்ஸாம் அனலைஸ் பண்ணி எந்தெந்த டைப் ஆஃப் क्वेश्चंस நியூவா கேட்டிருக்காங்களோ, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்ஆர்பி பிஓ பிரிலிம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும் 2024 எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரீசனிங்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு क्वेश्चन வருது. ஆர்டர் வருதுன்னு சொல்லி ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. லெட்டர் பேஸ்டா இருக்கும், இல்ல நம்பர் பேஸ்டா இருக்கும். அந்த 5 வித்தியாசம் 5ல ஒரு வித்தியாசம் மட்டும் எழுதிருங்க
அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி புதுசா எல்லா क्वेश्चनமே ஒரு ஆட் வந்து 2024ல கேட்ட பிலிம்ஸ் எக்ஸாம்ல கேட்ட நியூ டைப் ஆஃப் क्वेश्चंस ரீசனிங் குவான்ட்ஸ் இங்கிலீஷ். சோ இதுவுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி மெயின்ஸ்ல கேட்ட நியூ டைப் ஆஃப் क्वेश्चंसமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். சோ இத வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சார். தென் எக்ஸாம் வைஸ். சோ எக்ஸாம் வைஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ இருக்கும், ஆர்ஆர்பி கிளர்க் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸாம் வைஸ்க்கான क्वेश्चनமே வந்து நம்ம கொடுத்திருக்கோம். இதுல 50 days ஷெட்யூல் மாதிரி போட்டு டெய்லி டார்கெட்டும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல கொடுக்குறாங்க. ஸோ பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான செக்மெண்ட் அப்படின்னா வந்து எக்ஸாம் வைஸ் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனே எக்ஸாம் வைஸ் தான். இப்போ ப்ரிப்பேர் பண்ற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே வந்து அந்த டெய்லியுமே எனக்கு ஒரு டார்கெட் மாதிரி இருக்கணும், ஃபோக்கஸ்டா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ ப்ரிப்பரேஷன் ட்ராக் விட்டு வெளியே போகாம இருக்கிறதுக்காக ஃபோக்கஸ்டா படிக்கிறதுக்காக கொடுத்தாதான் 50 days டார்கெட். இதுல எக்ஸாம் வைஸ்ல வந்து we are covering ஆல் எக்ஸாம்ஸ். இதுல வந்து மேஜர் எக்ஸாம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா எக்ஸாம்ஸுக்குமே ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே தனித்தனியா 50 நாள் 50 days டெய்லி டார்கெட் இருக்கும். ஸோ இதை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட் இந்த 50 நாளையுமே வந்து கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவாங்க. அவங்களாமே அவங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இது வந்து எக்ஸாம் வைஸ் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கவர் பண்ணிருக்கோம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ நாட் ஓன்லி பேங்க் எக்ஸாம்ஸ், நம்ம இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸும் நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கோம், போத் ப்ரீ அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபார் பேங்க் பிஓ ப்ரீ, பேங்க் கிளர்க் ப்ரீ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 days கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மெயின்ஸ் கொடுத்துருக்கோம் 25 days ஆஃப் காமன் எக்ஸாம்ஸ். அண்ட் தென் செக்ஷனல் வைஸ். செக்ஷனல் வைஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் செக்ஷனல் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் டு இன்க்ரீஸ் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. ஸோ அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வைஸ் நம்ம வந்து செக்ஷனல் வைஸ் மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இதுல நம்மளே வந்து எதுல ஸ்ட்ராங்கா இருக்கும் எதுல வீக்கா இருக்கும் அப்படின்றத இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. எஸ். மெமரி பேஸ்ட் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் கேட்ட மெமரி பேஸ்ட் கண்டென்ட், மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு 4 ஸ்லாட் ஆஃப் ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா மெமரி பேஸ்ட் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ்ல கவர் ஆகுது. சோ எல்லா ஸ்லாட்டுமே இருக்கு. இப்போ ஆர்ஆர்பி பிஓ ப்ரீன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 ஸ்லாட் கேட்டிருக்காங்கன்னா 4 ஸ்லாட்டோட கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா வந்து அதுல எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணிருக்கோம். இப்போ 3rd August எக்ஸாம் நடந்திருக்கு ஆர்ஆர்பி பிஓ ப்ரீ அப்படின்னா அதுல கேட்ட 4 ஸ்லாட்டோட கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு கவர் பண்ணிருக்கோம் இதுல. ஸோ இதான் வந்து மெமரி பேஸ்ட் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஐபிபிஎஸ் பிஓ கொடுத்துருக்கோம், எஸ்பிஐ கிளர்க் எஸ்பிஐ பிஓ கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா எக்ஸாமும் கவர் பண்ணியிருக்கோம் இதில். தென் ப்ரிலிம்ஸ் ஸ்கோர் பூஸ்டர். ஸோ இந்த செக்மெண்ட் எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாம் நான் நிறைய ஸ்கோர் பண்ணணும், ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கான செக்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஸ்கோர் பூஸ்டர். ஸோ இதை நம்ம வந்து வெர்ஷன் 2.0 அப்படின்னு சொல்லி புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ குவான்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குவான்ட்ஸில் வந்து 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்கோர் பூஸ்டர் பார்ட்ல. 12 minutesல நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி ரீசனிங், சேம் அதே மாதிரி இங்கிலீஷ். ஸோ இதை நீங்க பிராக்டிஸ் பண்றது மூலமா கண்டிப்பா உங்களால வந்து ஸ்கோரை பூஸ்ட் பண்ண முடியும். நான் உங்கள்ட்ட அடிக்கடி சொல்லுவேன் டைமர் வச்சு சால்வ் பண்ணுங்க, டைமர் வச்சு சால்வ் பண்ணுங்கன்னு. அதை பிடிஎஃப் கோர்ஸ்ல ஒரு இதாவே ஃபீச்சராவே கொண்டு வந்துட்டாங்க, யூஸ் பண்ணிக்கணும். இதுல நம்ம போன வருஷம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா காமனா ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் காமன் டைமர் கொடுத்துருப்போம். இதுல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்னா 5 கொஸ்டின்ஸ் தான் நீங்க 3 நிமிஷத்துல முடிக்கணும். செப்பரேட் டைமர் ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பாட்டை பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சராக நம்ம இந்த வருஷம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மெயின்ஸ் பூஸ்டர். இப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுறாங்க, நிறைய பேர் மெயின்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ மெயின்ஸுக்கான வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பிளேஸ் தான் மெயின்ஸ் பூஸ்டர். இதில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 மெயின்ஸ் லெவல் கண்டென்ட் கொடுக்குறோம் செப்பரேட்லி ஃபார் ரீசனிங், குவான்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ். 200 நாள் நம்ம வந்து கொடுக்குறோம் மெயின்ஸ் பூஸ்டர்ல. ஸோ நீங்க இதை பார்த்தாலே மெயின்ஸ்ல உங்களை வந்து நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வேற இடத்துக்கே நீங்க போக தேவையில்லை. இதுலயே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் டீடைலாவும் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் மாஸ்டரி பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரிலிம்ஸ் பூஸ்டர் நம்ம பார்த்துருப்போம், அது வந்து ஸ்கோர் பூஸ்ட் பண்றதுக்காக. ப்ரிலிம்ஸ் மாஸ்டரி அப்படிங்கறத வந்து யாரெல்லாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றது ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ ஸோ அவங்களுக்கான செக்மெண்ட் தான் ப்ரிலிம்ஸ் மாஸ்டரி. ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பசில், இப்போ ரீசனிங் எடுத்தோம்னா பசில், ஆப்டி எடுத்தோம்னா அப்ளிகேஷன் சம், அந்த மாதிரி டிஐ கேஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பேரா ஜம்பிள், கிளாஸ் டெஸ்ட். இதுல டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸ் கொடுப்போம் வித் ப்ராப்பர் டைமோட. இதுவுமே 100 நாள் இருக்கும். ஸோ இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களால ப்ரிலிம்ஸ்லயும் உங்களால மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ப்ரிலிம்ஸ் ஸ்கோர் பூஸ்டர் மாதிரியே மெயின் ஸ்கோர் பூஸ்டர். ஸோ இதான் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறதும் மெயின்ஸ் தான். ப்ரிலிம்ஸ் கொடுத்த மாதிரியே மெயின்ஸுக்கும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ல நம்ம பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். சாரி, மெயின் ஸ்கோர் பூஸ்டர். யா
ஸோ நீங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் டிஐ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்பர் சீரிஸ் நம்பர் சிஸ்டம் குவான்ஸ்ல, அதே மாதிரி பசில் சீட்டிங் ரீசனிங்ல, அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இதுவுமே ப்ராப்பர் டைமோட கொடுத்துருக்கோம். டெய்லி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ண முடியும் உங்களால மெயின்ஸை. தென் மிசலேனியஸ் பூஸ்டர். ஸோ மிசலேனியஸ் டாபிக்ஸ் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் ரீசனிங் குவான்ஸ் இங்கிலீஷ் அதில் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவுமே 100 days வித் ப்ராப்பர் டைமர். மக்கள் நீங்க நினைப்பீங்க என்ன சார் இவ்வளவு கொடுக்குறீங்க, எங்களால ஒரு நாள் இவ்வளவு சால்வ் பண்ண முடியுமான்னு. சால்வ் பண்ணாதான் வேலை அப்படின்னா நீ சால்வ் பண்ணி செய்வே இல்லை, சால்வ் பண்ணு. ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கறதே இதுல தான். ஸோ கைட்லில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராக் வித் ஜாக்ல செப்பரேட் செக்மெண்ட் ஃபார் கிரிட்டிக்கல் ரீசனிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். 1000+ கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம். இதுல 1000 கொஸ்டின் நீங்க பார்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும். கிரிட்டிக்கல் ரீசனிங்ல யூஸ் பண்ணிக்கணும். 101 வெர்ஷன் 3.0. ஸோ நியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களே எக்ஸாம்ல, இது வரைக்கும் கேட்டது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம் எக்ஸ்பெக்டட், அதுவுமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலயும் டெய்லியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 set ஆஃப் பசில் சீட்டிங், 1 set ஆஃப் டிகை, ஒரு டாபிக் இங்கிலீஷ்ல வந்து கொடுக்குறோம். 101 வெர்ஷன் 3.0. அண்ட் தென் மெயின்ஸ் 2 mark. ஸோ இப்போ மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய 2 mark கொஸ்டின், ஹை லெவல் கொஸ்டின். ஸோ அதை மட்டும் தனியா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான பிளேஸ் தான், அதுக்கான செக்மெண்ட் தான் இது மெயின்ஸ் 2 mark கொஸ்டின்ஸ். இதுலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் குவான்ஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கு. எடிட்டோரியல் சொல்லுங்க ஜாக்சன் இதை பத்தி. ஸோ டெய்லி எடிட்டோரியல் பேஸ்டு கொஸ்டின், அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட்டோரியல்னா நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகும் ரொம்ப, அது படிக்கிறதுக்கே கடுப்பா இருக்குமோ. ஸோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா 4000+ கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எல்லாமே எடிட்டோரியல் அப்டேட் ஆகும். நேத்தோட எடிட்டோரியலோட கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்டேட் ஆயிரும். அதுவுமே வந்து ரொம்ப ஈஸியான முறையில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், இந்த டைம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணிருக்கோம். நீங்க யூடியூப்ல பாத்துருப்பீங்க, ஆதித்யா சார். ஸோ அவரோட மந்த்லி டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸையும் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெய்ட் கிளாஸ்ல போகக்கூடிய கரண்ட் அஃபேர் செஷன்ஸ் அந்த கொஸ்டின்ஸை எடுத்து பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் யூசர்ஸ்க்காக நம்ம வந்து மந்த் ஆன் மந்த் ஆட் பண்றோம். ஸோ 200+ கொஸ்டின்ஸ் நீங்க வந்து ஸ்பெஷலா ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாம நார்மல் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 7000+ கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸாம் ஃபோக்கஸ்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன மோர் ஆர் லெஸ் செக்ஷனல் டெஸ்ட் மாதிரி ஜெனரல் அவேர்னஸ் அந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஸ்டாட்டிக் ஜிகே உங்க எல்லாத்துக்கும் தெரியும் என்னங்கிறது. ஸோ நம்ம அதுவுமே கவர் பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் ஸ்டாட்டிக் பேங்கிங் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ். தென் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இம்பார்ட்டன்ட்லி ஃபார் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் அண்ட் தென் ஆர்பி அசிஸ்டன்ட். ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 17th செக்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் பிகினர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ப்ரிலிம்ஸ் பூஸ்டர், ப்ரிலிம்ஸ் மாஸ்டரி, மெயின்ஸ் மாஸ்டரி அண்ட் தென் 2 mark கிரிட்டிக்கல் ரீசனிங். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலிஸ்டிக் ப்ரிப்பரேஷனா உங்களுக்கு என்ன வேணுமோ இது எல்லாமே எல்லாத்துக்குமே தேவைப்படாது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்னாச்சும் எல்லாத்துக்கும் தேவைப்படும். ஸோ உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் மெட்டீரியலா பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் இருக்க போகுது. இதுல வந்து நம்ம பிரைசிங் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸோட பிரைஸ். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து தனியா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இது வந்து 899 அப்படிங்கிறது வந்து ஏதாச்சும் ஒரு செக்மெண்ட்டுக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வைஸ் மட்டுமே மோர் தென் 2000 rupeesக்கு மேல ஒர்த்து. இந்த எல்லா 17 செக்மெண்ட்டும் சேர்த்து we are providing for 899. ரைட்? அதாவது இதோட ரியல் பிரைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 1499. இன்னையோட கூப்பன் கோட் ஆஃபர் முடிக்கிறோம். நீங்க ராயல் பாஸ் யூசரா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துடும். சோ உங்களுக்கு ராயல் பாஸ் தேவை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா CWJ40 கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து 40% ராயல் பாஸ்ல ஆஃபர் கிடைக்கும். இல்ல சார் எனக்கு பிடிஎஃப் கோர்ஸ் மட்டும் வேணும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா CWJ40 கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1499ல இருந்து பிரைஸ் ரெடியூஸ் ஆகி 899க்கு வந்துரும். நீங்க 899க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் கோர்ஸ். எப்பவுமே நம்ம வந்து தமிழ்நாடு ஆடியன்ஸுக்கு நம்ம ஸ்பெஷலான ஒரு பிரைஸ் வச்சிருப்போம். அதே மாதிரி தான் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் வச்சிருக்கோம். இப்போ நீங்க கைட்லியில பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிரைஸுக்கு வாங்க முடியாது அவங்களால. 899க்கு வந்து பாத்தீங்கன்னா 6 month நினைக்கிறேன். பட் நம்ம வந்து இதை 899க்கு 1 year வேலிடிட்டி கொடுக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி ராயல் பாஸ் யூசரா இருந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். சோ ராயல் பாஸ் பாத்தீங்கன்னா 1999 உங்களுக்காண்டி இன்னையோட ஆஃபரை முடிக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள்ல பிடிஎஃப் கோர்ஸ் லான்ச் பண்றோம். எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. CWJ40 கூப்பன் கோட யூஸ் பண்ணி ராயல் பாஸ் வந்து 1200க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கங்க இந்த பிடிஎஃப் கோர்ஸ். அதே மாதிரி இந்த ராயல் பாஸ் ஆஃபருமே வந்து நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு 1 month தான் வேலிடிட்டி இருக்கு, 2 month தான் வேலிடிட்டி இருக்கு அப்படின்னா இப்பவே இந்த ஆஃபர் டைம்ல யூஸ் பண்ணி வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க.
ஏன்னா இப்ப எக்ஸாம்ஸ்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. சோ இப்போ சில பேர் வந்து ஜூன்ல வாங்க நினைச்சீங்க அப்படின்னா ஜூன்ல மேபி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். சோ அப்ப நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாம போயிடும். அதனால ப்ராப்பரா இதை யூஸ் பண்ணிக்கணும். சோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன் மற்றும் சுகுமார். தேங்க்யூ.